வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட மாடி தோட்டத்துல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம். வாங்க, அதுக்கு நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். இன்னும் ரொம்ப டேஸ்டியான வெங்காயத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெங்காயத்தொக்கு வெளியில வச்சு ஒரு வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாசம் வரைக்கும் கெடாத நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 1 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு இப்படி கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸா எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா டைட்டா புளி எடுத்து வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வரமிளகாய், இது நல்லா காரமா இருக்கும். அப்புறம் 2 பூண்டை நல்லா உரிச்சு வச்சிருக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப கடாய் சூடுபடுத்திட்டு அதுல 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்திருக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு நல்லெண்ணெயில செய்யறப்பதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்துல செய்யறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்துல நீங்க பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை 3த்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். இது நல்லா வதங்கினதும் நான் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்காமலையும் ஒரு மெத்தட்ல வெங்காயத்தொக்கு செய்யலாம். அதை நான் இன்னொரு முறை செய்யறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இப்படி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கணும். அப்படி நல்லா வதங்கினது வித்தியாசம் தெரியும். வெங்காயம் நல்லா சுருண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை நல்லா பிரித்து விட்டு போட்டுக்கலாம். ஒரு பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்திக்கலாம். வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால நான் 2ஆ பிரிச்சு அரைச்சிக்கிறேன். நல்லா மையவே அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இந்த பாட்டு வெங்காயத்துக்கும் தனியா உப்பு சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூனுக்கும் மேலேயே தேவைப்படும். 2 டேபிள் ஸ்பூனே ஆச்சு. நம்ம வதங்குறப்ப பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இதுவே சரியா இருக்கும். திரும்ப அதே வானிலையில இன்னொரு 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் 200 மில்லி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். முதல் 100 மில்லி, இப்போ ஒரு 100 மில்லி. எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு பொரிச்சுக்கிறேன். அது பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் நம் கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கும் போட்டுக்கிறேன். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காய விழுதை சேர்த்துறப்ப மெதுவா சேர்த்துங்க, எண்ணெய் தெரிச்சிடும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோல வச்சாலும் ரொம்பவே லேட் ஆகும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமா அடியெல்லாம் பிடிக்காது. இடையிடையே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிட்டு இருக்கிறப்ப 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ஆச்சு. பாதி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சிம்லயே கூட வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே கூட வச்சுக்கலாம். நல்லாவே சுருண்டு வதங்கி வந்துடணும். நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில வர அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா பார்த்தா இந்த ஷைனிங்கா இப்படி தெரியும் எண்ணெயெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம். பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில வந்துடுச்சு.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதே மாதிரி சிம்ல அடுப்புல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குதுல்ல. இந்த வெங்காயத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. நீங்க கட்டாயமா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நல்ல ஆறுனத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமா, அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நம்ம 1 மாசம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர்ற பெல் பட்டனையும் ஆலியா அழுத்திட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.